முக்கிய செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புலப்பட ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். கடந்த மாதம் ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதில் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருண் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். அவரது கைதுக்கு பின்பு இந்த கொலை வழக்கில் முக்கிய நபராக பிரபல ரவுடியும் தாதாவுமா இருக்கக்கூடிய நாகேந்திரன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் அவரது பெயரும் சேர்க்கப்பட்டது. நாகேந்திரன் வேலூர் சிறையில் இருந்து வந்தார். இதனிடையே பூந்தமல்லி சிறையில் இருந்த அஸ்வத்தாமனும் நாகேந்திரனையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணையானது 3 நாட்களாக நடைபெற்றது. இதன் பின்பு தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர்கள் இருவரையும் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்திய பின்பு தற்போது இந்த விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து அஸ்வத்தாமனுக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலும், அதே போன்று நாகேந்திரனுக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் வக்கீலா உத்தரவிட்டிருக்கிறார். நாகேந்திரன் வேலூர் சிறைக்கும் பூந்தமல்லி சிறையில் அஸ்வத்தாமனும் அடைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இவர்கள் இருவரும் வருவதை விட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.